அப்புறம்னா யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள 7th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துட்டோம், அதனால் செகண்ட் சப்டிவிஷன் டைரெக்டாக பார்க்கணும். சரியா? ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி. இதை வந்து சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஏபிசிக்கெலாம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கனால டைரெக்டாக எழுதியிருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 7 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு 2 3 5 7, சி இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சியை பார்க்கும். சரியா? அப்போ ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? பி டிஃப்ரென்ஸ் சி தெரியணும். அப்போ பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு பிக்கு என்ன எலமெண்ட்ஸ் என்னதெல்லாம், உறுப்புகள் என்னதெல்லாம், 2, 3, 5, 7. டிஃப்ரென்ஸ் சி, சி என்னது 2. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு எந்த உறுப்பு இருக்கோ, எந்த கணம் இருக்கோ, இப்போ பிங்கிற கணம் முதல்ல இருக்குது அப்படின்னா அந்த உறுப்பை தான் எழுதணும். சரியா? பியை எழுதணும். சியில் உள்ள உறுப்பு ஏதாவது பியில் உள்ள கணத்தில் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு எழுதணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கணத்தை தான் நம்ம எழுத போகிறோம். சரியா? இந்த உறுப்புகளை தான் எழுத போகிறோம். அதில் ஏதாவது ஒரு உறுப்பு சியில் உள்ள உறுப்பு இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு எழுதணும். இப்போ சியை பாருங்கள், சியில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அதே உறுப்பு இங்கே இருக்கா, இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு மற்ற உறுப்பை எழுதணும். 3, 5, 7. இதுதான் பி டிஃப்ரென்ஸ் சி. எந்த கணம் முதல்ல இருக்கோ அந்த கணத்தை தான் எழுதணும். ரெண்டாவது உள்ள கணத்தில் உள்ள ஏதாவது ஒரு உறுப்பு அதில் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு எழுதணும். சரியா? இப்போ ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏனது 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3, 5, 7. கிராஸ்னால் என்னன்னு தெரியும்? கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னால் வரிசை ஜோடிகளின் கணம். அப்போ ஜோடி ஜோடியாக எழுதுவோம். இங்கே உள்ள உறுப்பு வச்சு இங்கே உள்ள உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ 1, 3, இங்கே உள்ள உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 5. இங்கே உள்ள உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 7, ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள உறுப்பு 2, 3. அதுக்கப்புறம் ரெண்டாவது உறுப்பு வச்சு ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, 5. ரெண்டாவது உறுப்பு வச்சு மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, 7. அதுக்கப்புறம் ரெண்டாவது உறுப்போட வேலை முடிஞ்சது. இனி மூணாவது உறுப்பு வச்சு உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 3. மூணாவது உறுப்பு வச்சு ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 5. மூணாவது உறுப்பு வச்சு மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 7. அடுத்தது நாலாவது உறுப்பு பார்க்கணும். நாலாவது உறுப்பு வச்சு உறுப்பை சேர்த்து எழுதணும். 4, 3. நாலாவது உறுப்பு வச்சு ரெண்டாவது உறுப்பு 4, 5. நாலாவது உறுப்பு வச்சு மூணாவது உறுப்பு 4, 7. அதுக்கப்புறம் அஞ்சாவது உறுப்பு 5, அஞ்சாவது உறுப்பு வச்சு உறுப்பு திரும்ப அஞ்சாவது உறுப்பு வச்சு ரெண்டாவது உறுப்பு சேர்த்து எழுதணும். 5, 5. அஞ்சாவது உறுப்பு வச்சு மூணாவது உறுப்பு சேர்த்து எழுதணும். 5, 7. திரும்ப ஆறாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள உறுப்பை சேர்த்து எழுதணும். 6, 3. ஆறாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 6, 5. ஆறாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 6, 7. திரும்ப ஏழாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள உறுப்பை சேர்த்து எழுதணும். 7, 3. அதுக்கப்புறம் ஏழாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 7, 5. இங்கே உள்ள ஏழாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 7, 7. இது என்னது? ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் ஈக்குவல் கண்டுபிடிச்சது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டோம். சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிட்டாச்சு. சரியா? அதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் RHSல உள்ளது பார்க்கும். ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி தெரியணும், ஏ கிராஸ் சி தெரியணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி என்னது 2, 3, 5, 7. இது கொஞ்சம் பெருசாக தான் வரும். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அதேமாதிரி ஜோடி ஜோடியாக எழுதணும். இங்கே உள்ள உறுப்பு வச்சு இங்கே உள்ள 4 உறுப்பு ஒவ்வொரு உறுப்பை சேர்த்து எழுதணும். அதேமாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் வச்சு இங்கே உள்ள உறுப்புகளை சேர்த்து எழுதணும். நான் டைரெக்டாக எழுதுகிறேன். 1, 2. அடுத்தல 1, 3, 1, 5, 1, 7. திரும்ப ரெண்டாவது உறுப்பு வச்சு எழுதணும். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது மூணாவது உறுப்பு வச்சு எழுதணும். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7.
அடுத்தது 4வது உறுப்பு 4,5 4,2 4,3 4,5 4,7 அடுத்தது 5வது உறுப்பு 5,2 5,3 5,5 5,7 திரும்ப 6வது உறுப்பு 6,2 6,3 6,5 6,7 திரும்ப 7வது உறுப்பு 7,2 7,3 7,5 7,7 சரியா. என்னது பார்க்கணும்? A கிராஸ் C பார்க்கணும். A கிராஸ் C என்னது? ஏங்கிற எலமெண்ட் எழுதணும். ஏயோட உறுப்புகள் என்னதுலாம் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சியோட உறுப்பு என்னது 2. சரி, அப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் வச்சு இங்கே உள்ள உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போது செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு மொதல் உறுப்பு வச்சு சேர்த்து எழுதணும் 1, 2 ரெண்டாவது உறுப்பு வச்சு சேர்த்து எழுதணும் 2, 2 மூணாவது உறுப்பு வச்சு சேர்த்து எழுதணும் 3, 2 4வது உறுப்பு வச்சு சேர்த்து எழுதணும் 4, 2 5வது உறுப்பு வச்சு சேர்த்து எழுதணும் 5, 2 6வது உறுப்பு வச்சு சேர்த்து எழுதணும் 6, 2 7வது உறுப்பு வச்சு சேர்த்து எழுதணும் 7, 2. சரி, இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? A cross B டிஃப்ரென்ஸ் A cross C இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம அவ்வளோ புள்ளிகளையும் எடுத்து எழுதணும். A cross Bக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதை அவ்வளோத்தையும் எடுத்து எழுதிக்கிடுவோம். திரும்ப A cross C எழுதிக்கலாம். A cross Bக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 1, 2 1, 3 1, 1, 5 1, 7 2, 2, 2, 3 2, 5 2, 7 3, 2 3, 3 5 3, 7 இதுக்கடுத்தால 4, 2 4, 3 4, 5 4, 7 திரும்ப 5, 2 5, 3 5, 5 5, 7 திரும்ப 6, 2 6, 3 6, 5 6, 7 அடுத்தது 7, 2 7, 3 7, 5 7, 7 இது எழுதியாச்சு. A டிஃப்ரென்ஸ் B எழுதியாச்சு. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் A கிராஸ் சியோட வேல்யூ எழுதணும். A கிராஸ் சியோட வேல்யூ என்னதுலாம் 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 சரியா. இப்போ என்ன தெரியும் நமக்கு? என்ன உறுப்பு என்ன கணம் இருக்கோ அதோட உறுப்புகளை தான் எடுத்து எழுத போகிறோம் சரியா. இதில் ஏதாவது A கிராஸ் சியில் உள்ள உறுப்புகள் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு எழுதணும். இப்போ எதுலாம் இருக்குது? 1, 2 இருக்குது அப்படிதானா. இங்கே உள்ள உறுப்பு எதுலாம் இதில் இருக்கோ அதை விட்டுட்டு எழுதணும். 1, 2 இருக்குது 2, 2 இருக்குது 3, 2 இருக்குது 4, 2 இருக்குது 5, 2 இருக்குது 6, 2 இருக்குது 7, 2 இருக்குது சரியா. இதில் உள்ள உறுப்புகள் ஏதாவது இதில் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். என்னதெல்லாம் மிச்சம் இருக்குது? 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7
இது என்னது A cross B டிஃப்ரென்ஸ் A cross C சரியா. இது சமன்பாடு 2 ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டிலிருந்து கொடுக்கப்பட்ட விதி கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஈக்குவல் அப்படின்னு தெரியுது. அப்போ A cross B டிஃப்ரென்ஸ் C இஸ் ஈக்குவல் டு A cross B டிஃப்ரென்ஸ் A cross C அப்படிங்கிறது என்னது சரிபார்க்கப்பட்டது. கூற்று சரி கொடுக்கப்பட்ட கூற்றானது சரி. அப்போ சரிபார்க்கப்பட்டது சரியா.